சிவனே குரு பரனே என்று மனம் கொண்டு துதி செய்ய, அதனால் உமது திரு அருளால் நாவினில் இன்பத் தேன் குமிழியிட்டுப் பொங்க, சிவ அமுதம் ஊறுவதால் வயிற்றுப் பசியாறி, கொடிய இரு வினைகளின் அடிப்பகுதியும் வஞ்சக்கேடுகளும் நோய்களும் வேரோடு தொலைந்து அழியவும், ஓம் நம சிவய என்று அன்புடன் ஓதி ஆனந்தம் நிறையவும், பகலும் இரவும் இல்லாத வேளையில் இன்பத்தை அடைந்து இறைவனுடைய ஒப்பில்லாத திருவிளையாடலும் செய்ய அழகிய பரமகதி இதுவேயாம் என்று உணர்ந்து அழகிய நிலையை பெறவும், பவழம் போன்ற திருமேனியுடன் உமது திருவடியை அடைந்த அடியார்கள் பொருந்தி உம்முடன் வர, அழகும் இளமையும் அடைக்கலமருளும் பண்பும் உடைய மயிலின் மீது ஏறி வந்து உமது அழகிய திருவடியை தந்து அருள்வீராக என்று பொழிப்புரை நிறைவு பெறுகிறது. தொடர்வது விரிவுரை.